சமூகத்தில் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ்வுடைய நுண்ணறிவு பெற்ற மக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவர்களை பாருங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? உமர் அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதைதான் அல்லாஹ் கடமையாக்கினான். உமர் ரலியல்லாஹு எதை ஆசைப்பட்டார்களோ அதை அல்லாஹ் கடமையாக்குவார். இன்னும் தெளிவாக சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உமருடைய வாயில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருடைய பற்றி அதிகமான புகழ்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். இன்னும் அதே இப்படியும் சொன்னார்கள், எனக்கு பிறகு நபிமார்கள் கிடையாது, நபித்துவம் என்னோடு முடிந்து விட்டது. ஒருவேளை எனக்கு பிறகு நபி அனுப்பதாக இருக்குமேயானால் அல்லாஹு தஆலா இந்த உமரை தான் தேர்வு செய்வான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் பல ஹதீஸ் நம்மளால் சொல்ல முடியும். உமர் ரலியல்லாஹு ஒரு தெருவில் வந்தால், வீதியில் வந்தால் ஷைத்தான் மற்றொரு வீதி ஓதுவான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர்களை அதிகமான புகழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால் உமர் ரலியல்லாஹு அவர்களை பாராட்டப்பட்ட ஹதீஸ்கள் பலர்கள் இந்த உம்மத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் தெளிவாக சொல்வதானால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த உம்மத்தில் நாங்கள் அதிகம் சந்தோஷம் அடைந்த நாள் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதுதான் நாங்கள் அதிகம் சந்தோஷம் அடைந்தோம் என்று சொல்கின்றார்கள். ஏன் தெரியுமா? நாங்கள் எல்லாம் முஸ்லீம் என்று வெளியில் சொல்ல முடியாது. இக்கட்டான காலகட்டம், கடுமையான நெருக்கடி, தன்னை முஸ்லீம் என்று யாரும் அறிமுகப்படுத்த முடியாது, முஸ்லீம் என்று யாரும் வழிபாடு செய்ய முடியாது, தவாஃப் செய்ய முடியாது, காபாவில் போய் தொழுக முடியாது, முஸ்லீம் என்று எங்களால் பெருமையாக பேச முடியாது. நாங்கள் முஸ்லீம் என்று எங்களை எப்போது நாம் பிரபலப்படுத்திக் கொண்டோம் தெரியுமா? எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதுதான் நாங்கள் முஸ்லீம் என்று பிரபலப்படுத்திக் கொண்டோம்.